ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வேலையும் ஆற்றலுங்கிற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வேலை ஆற்றல் அப்படின்னா வேலைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. வேலைன்னா என்னது? ஒர்க். ஆற்றல்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றல் வேலைனா ஒர்க். அப்போ ஆற்றல்னா எனர்ஜி அப்படி சொல்லுவோம். எனர்ஜினா என்ன? ஒர்க்னா என்ன? ஒர்க்னா நம்ம வேலை செய்கிறோம். என்ன ஒர்க்காக இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போகிறோன்னா அது ஒரு வேலை. எனர்ஜிங்கிறது அந்த வேலைக்கு செய்யறதுக்கான நமக்கான ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஆற்றல்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வேலை ஒர்க்குனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? ஒர்க்குங்கிறது ஒரு ஒரு இது டெஃபினிஷன் பாருங்கள். ஒரு பொருளின் விசை செலுத்தும் போது அப்பொருளுக்கு விசை செலுத்தும் திசையில் இடப்பெயர்ச்சி ஏற்படுமாயின் விசை பொருள் வேலை செய்வதாக கருதலாம். அப்போ என்னது? ஒரு பொருளுக்கு நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி வேணும். எனர்ஜி கூட நம்ம வந்து நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி வேணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுக்கிறோம். ஒரு பொருளை இங்கேருந்து அந்த பக்கம் தள்ளுறோம்னா நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு விசை வேணும். விசைனா என்ன? ஃபோர்ஸும் வேணும். அது கூட இடப்பெயர்ச்சி. இந்த பொருள் இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ அது என்னது? இடப்பெயர்ச்சி. இது ரெண்டும் நடந்தால் அது வந்து ஒரு வேலையாக நமக்கு கருதலாம்னு இங்கே சொல்கிறோம். அப்போது இந்த வேலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து ஃபிசிக்ஸில் வந்து இதுக்கான நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 படத்தை பாருங்கள். 2 படத்துலேயும் இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மெலிஞ்சிருக்கிற ஒரு ஆளை தள்ளுறாங்க. தள்ளும்போது அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் அளவான விசை கொடுத்தா போதும். ஆனால் அடுத்த பிக்சரில் கொஞ்சம் எடை கூடுதலாக இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன ஆகுது? அதுக்கான விசை வந்து ஸ்பீடாக நம்ம பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா தள்ள முடியும். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது. இங்கே பாரு, 10 மீட்டர் தூரத்திற்கு சூழல் 1இல் உள்ள நோயாளியை கொண்டு செல்வதற்கு 40 N விசையும் என்ன நியூட்டன். சரியா? விசையை ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன்னு மென்ஷன் பண்ணலாம். ஆனால் ரெண்டாமத்ததுக்கு எத்தனை நியூட்டன் வேணும்னா 70 நியூட்டன் வேணும். ஃபோர்ஸ்னால் என்ன? நியூட்டன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது வந்துட்டு 3 எடை கூடும்போது என்ன ஆகுது? அது நியூட்டன்னு சொல்கிறாங்க. அப்போ வேலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா.